43 பெண்கள் அவருடைய அந்த சமூக வலைதளத்தில் தொடர்புல இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் வேற பல பேருக்கு பிராக்கெட் போட்டிருக்காரு. இந்த பிராக்கெட் போட்டதெல்லாம் நேராக கனிமொழி அக்காட்ட போயிருக்காங்க. முறைவாசல் செய்ய தெரிந்தால் முறையான பதவிக்கு போயிடலாம். இதுதான் இப்போ ராஜீவ்காந்திகிட்ட கோடிகள் குவிஞ்சிருச்சு. குவிந்த பிறகு 3 ஆசைகளை அவரால் திறக்க முடியல. என்ன ஆசையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. பாலின ஆர்வம் ஜாஸ்தி. ஏன்னா விட்டில் பூச்சிகள் தானாக வந்து விழுகிற பொழுது பண்டுகள் சுவைப்பதில் தவறில்லை. அதாவது அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஃப்ரெஞ்சு கிஸ்ஸுனா அப்படின்னா 15 பேரை நீங்களே வச்சுக்கங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபா போட்டு எனக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுக்கணும்னு கேட்குறாரு. கோயம்புத்தூர் மேற்கு கிழக்கு தெற்கு ஏதோ ஒரு பகுதியில் எம்எல்ஏ ஆகலான்னு நினச்சாரு. இப்போ அது என்னாச்சு, அதில் மண்ணு விழுந்துருச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புகைச்சல் ஏற்பட்டிருக்கு. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து போன ராஜீவ்காந்தினால போன செகண்ட்ல கிட்டத்தட்ட முக்கியமான பொறுப்பெல்லாம் வாரி வழங்கினாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்னைக்கு இதே ராஜீவ்காந்தி மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டு, அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இன்னைக்கு அது இல்லைங்க, ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் 2009 அவர் தான் சிவகங்கையில் வேட்பாளர், நாம் தமிழருடைய வேட்பாளர். ஈழத்தில் பற்றி எரிகிறது, சிதம்பரம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேட்பாளராக களம் இறங்கி ஈழத்துக்கு ஆதரவாக பெரிய பிரச்சாரம் செய்த ஒரு இளைஞர். அந்த இளைஞரை சீமான் வாரி அணைத்து கொண்டார். சீமானுக்கு 2 ஆலோசகர்கள், ஒருவர் கல்யாண சுந்தரம், ஒருவர் ராஜீவ்காந்தி. 2 பேரையும் கேட்காம சீமா எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு காலகட்டத்தில் அதிமுக இவருக்கு 2 பேர் நேரடியாக பேசி ஒரு 15 சீட்டு தரங்கிறாங்க, சீமான் எம்எல்ஏ சீட்டு. சீமா என்ன சொல்கிறாரு, ரூபாயை நம்ம சொல்லி கேட்க மாட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டா 15 பேரை நீங்களே வச்சுக்கங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபா போட்டு எனக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுக்கணும்னு கேட்குறாரு. வேலுமணி 100 கோடி ரூபா கொடுத்து அதை வாங்கி கொண்டு சீமாரிடம் சேர்த்தவர்கள் 2 பேர், கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி. ஓகே. அதோட 2 பேரும் பார்த்தாங்க, இவர் இந்த அரசியலை பணம் காய்க்கிற மரமாக மாற்றிட்டார். இவரோடு இருந்தால் எந்த காலத்துலேயும் நம்ம முன்னேற முடியாது கிளம்பி வந்து அவர் திமுக போயிட்டார், அவர் அதிமுக போயிட்டார். இதில் பிழைக்க தெரிந்த மனிதர் ராஜீவ்காந்தி. இன்னும் யாராவது ஒரு அதிகார மையத்தை பிடித்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்போ யாரை பிடிக்கிறாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பிடிக்கிறார். அவர் வழி தான் போகிறாரு. அவர் வழி தான் போகிற போய் அவர்கிட்ட நல்ல நெருக்கமாயிட்டார். நெருக்கமான பிறகு நீங்கள் அப்போ ஒரு அதிகார மையத்தில் சேர்ந்தீங்கன்னா பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஐஏஎஸ் கான்ட்ராக்டர், இபி கான்ட்ராக்டர் எல்லாம் வரும். பதவியும் வரும். பதவி வருகிற பொழுது நீங்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லா ஆசையும் எல்லாம் தேடி வரும். கோடிகளை கோடிகள் குவிந்த பிறகு என்ன வரும்? மண்ணாசை வரும், பொன்னாசை எல்லாம் வரும். அப்போ காலங்காலமா 50 வருஷம் கஷ்டப்பட்டானே திமுக காண்டி பிடிச்சி போஸ்டர் ஒட்டி அவங்களுக்குலாம் அவன் குழி தோண்டிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஒட்டிட்டே இருக்க வேண்டியது. ஆனா மாட்டு கட்சியில வந்தா உடனே முக்கியமான போஸ்டிங். ஆமா, அதுவும் பாருங்க, செய்தி தொடர்பு இணை செயலாளர், திமுக மாணவரணி தலைவர், மாணவரணி செயலாளர், இத்தனை போஸ்டிங். ஏன்னா முறைவாசல் சரியாக செய்ய தெரிந்தவர். முறைவாசல் சரியா செஞ்சா சரி. திராவிட இயக்கங்களை முறைவாசல் செய்ய தெரியணும் சார். உங்களுக்கு பதவி வேணுமா, சசிகலாவுக்கு முறைவாசல் பண்ணணும், இங்கே ஸ்டாலின் குடும்பத்துக்கு முறைவாசல் பண்ணணும். இதுதானே அரசியல் தகுதி. வேற என்ன? நீங்கள் கக்கன், காமராஜ், அதான் அரசியல் அதான் அதான் தகுதி. அது தகுதி கிடையாது. அதில் ஜீவாவை யாருக்கே வேணும்? நல்லகன் அது யாருக்கே வேணும்? நல்லகன்னு பல முறை நின்று எலெக்ஷன் ஜெயிக்கவே முடியலையே, தோற்று போயிட்டார. மரணம் அடைகிற வரை அவர் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக வேண்டிய அற்புதமான மனிதர், போக முடியலையே, வாய்ப்பு கொடுக்கலையே, மக்களே வெறுத்துட்டாங்களே, ஒதுக்கிட்டாங்க. அப்போ இந்த அரசியலை பொறுத்தவரை நீங்கள் முறைவாசல் செய்ய தெரிந்தால் முறையான பதவிக்கு போயிடலாம். இதுதான் இப்போ ராஜீவ்காந்திகிட்ட கோடிகள் குவிஞ்சிருச்சு. குவிந்த பிறகு 3 ஆசைகளை அவரால் திறக்க முடியல.
என்ன ஆசையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆ. இதில் ஒவ்வொரு ஆசையாக முடிச்சிட்டாரு. 43 பெண்கள் அவருடைய அந்த சமூக வலைதளத்தில் தொடர்பு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் வேற பல பேருக்கு பிராக்கெட் போட்டிருக்காரு. ஓ. இந்த பிராக்கெட் போட்டதெல்லாம் பிராக்கெட் போடப்பட்டவர்கள் பூரா நேராக கனிமொழி அக்காட்ட போயிருக்காங்க. எல்லாம் பிராக்கெட் போடுறாருன்னு. அப்போ இது அந்த அம்மா உடனே அவங்க அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணங்கிட்ட சொன்ன உடனேயும் ராஜீவ்காந்திக்கு பிராக்கெட்டை போட்டாங்க. ஓ. ராஜீவ்காந்திக்கு பிராக்கெட்டை போட்டாங்க. அப்போ ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் பல பிராக்கெட்டுகளை போட்டுட்டு தான் இருந்திருக்காரு. அப்போ கண்டுக்கல. இப்போ தேர்தல் வருகிற போது செய்தி எங்கே வந்துடும்? பொது தளத்துக்கு வந்துடும். முதல்ல அறிவாலயத்துக்கு தான் வரும். ஆமாம். இப்போ அறிவாலயத்தை தாண்டி பொது தளத்துக்கு பொது தளம் வந்ததுக்கு அப்புறம் அறிவாலயம் போகுது. இப்போ ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் இப்போ கோயம்புத்தூரில் எம்எல்ஏ ஆகலாம்னு கனவுல இருந்தார். கல்யாணம் பண்ணது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர் மேற்கு, கிழக்கு, தெற்கு ஏதோ ஒரு பகுதியில் எம்எல்ஏ ஆகலான்னு நினச்சாரு. இப்போ அது என்னாச்சு? அதில் மண்ணு விழுந்துருச்சு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, மண்ணை போட்டவர் ராஜா. ஓ. ராஜா ராசாவையா? ராசா. ஏன்னா ராசாவுக்கு ஒரு முறைவாசல் பண்ணலை. ஓ. அந்த ஈகோ. இவர் பெரியார் கிரியார் பிரபாகரன் இவரும் பேசுவார், அவரும் பெரியார் பிரபாகரன் அவரும் பேசுவார். அவர் தலைமைக்கு முறைவாசல் செய்யக்கூடியவர், நல்லா தெரிஞ்சவர். யார்? ராசா. இவர் ராசாவுக்கு முறைவாசல் செய்யாமல் விட்டார். இதுதான் அங்கே கருத்து வேறுபாடு. திராவிட இயக்கங்களில் கருத்து வேறுபாடு என்றால் என்ன? முறைவாசல் செய்ய தெரியாதவர்கள் தான் கருத்து வேறுபாடு காரணம், மெயின் காரணம். இல்லையா, குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா 50 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பதவியோடு கிடைக்கல. இன்னும் அவன் கொடி பிடிச்சி தான் இருக்கான், போஸ்ட் அடிச்சு தான் இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங்கு, அதுவும் ஏறிட்டே இருக்கு. போஸ்டிங் ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு நடைபயணமும் ஏற்பட்டது பண்ணியிருக்காரு. அவர் தெரியாதையா? இப்போ பேர்பட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது சிறு தவறு நடந்தால் கூட நம்மளே ஏகப்பட்ட பிரச்சனை வரும். தெரியாதா? அப்படியா? நாங்கள் எல்லாருமே எல்லா தவறும் பண்ணுவாங்க. எல்லாருமே எல்லா தவறும் பண்ணுவாங்க. எல்லா தவறுகள். நீங்கள் தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. தவறுகள் பண்ணாதான் கூட இருக்க முடியும். விருதுநகர் சீனிவாசன் ஒரு முறை சொன்னார், நான் போய் சீட்டு கேட்டு போனேன், முரசொலி மாறன் தான் இதில் நேர்காணல் உட்காந்து, குடும்பம் தானே உட்காந்துருக்கோம், எவ்வளோயா செலவு பண்ணுவேன், எதுங்க காசு, அப்போ இங்கே எதுக்கு வந்த போயா வெளியில் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து இங்கே அரசியல் பண்ணணும், காசு இல்லைன்னா எதுக்கு அரசியலுக்கு வந்தேன்? விருதுநகர் சீனிவாசன் விரட்டி அடிக்கப்பட்டார். அதுதான் அரசியல். அரசியல் என்பது கோடிகளை குவிக்கணும், பல கேடிகளை வேலை செய்யணும், முறைவாசல் செய்யணும். அப்போ நீங்கள் அரசியலுக்கு தகுதியானவராக இந்த திராவிட இயக்கம் மாற்றி வைத்திருக்கு. அதில் ராஜீவ்காந்தி ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. இல்லை, என்னென்ன சாட்டியாக வந்திருக்கு? நிறைய இன்ஸ்டாகிராம் ஏற்பட்ட சாட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய. அதாவது அவர் வந்து மாணவர் அணி பொறுப்பு. அப்போ நிறைய ஆண்களும் பெண்களும் அமைப்பில் சேர்த்துவது அவருடைய வேலை. ஆமாம். அப்போ அவர் சேர்த்துக்கிற பொழுது அப்போ அவருக்கு இந்த பாலின ஆர்வம் ஜாஸ்தி. ஓ. ஏன்னா விட்டில் பூச்சிகள் தானாக வந்து விழுகிற பொழுது வண்டுகள் சுவைப்பதில் தவறில்லை. அப்போ இதில் இந்த வசனம் திராவிட இயக்கத்துக்கு சொந்தமான வசனம். இந்த வசனம் திராவிட இயக்கங்களுக்கு சொந்தமான வசனம். திராவிட இயக்கத்தில் நீங்கள் என்ன தகுதி இருக்கணும்னா, முறைவாசல் செய்ய தெரிஞ்சிருக்கணும், கோடிகளை வாங்கி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அங்கே அரசியலை. இந்த அரசியலை சரியாக செய்தவர் ராஜீவ்காந்தி. இப்போ ஏன் மாட்டிக்கிட்டாருன்னா, இதை எங்கோ ஒரு இடத்துல கிராஸ் ஆகிருக்கார். ஓ. அத்துமீறல் பண்ணி நீங்கள் மேலிடத்தில் கிராஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் வரும். ஓ. மேலிடத்துல நீ கை வச்சிட்டீங்க. இதுதான் இந்த மேலிடம் நேரடியாக மேலிடத்துக்கு போயிடுச்சு. இது நான் உங்களுக்கு நெருக்கமானவர், உங்களுக்கு வேண்டியவர், இவர் என்கிட்ட சிலிம்ஸை காட்டுறாரு. இதுதான் சண்டை. யார் அந்த மேலிடம்? இல்லை, அதாவது ஒரு தலைமைக்கு ஒரு மேலிடம் இருக்கும், ஒரு கீழிடம் இருக்கும். இது மேலிடம், அது கீழிடம். கீழிடமாகவே இருக்கணும், மேலிடமாக இருக்கணும். கீழிடம் மேலிடமானால் மேலிடம் கீழிடமாயிரும். கண்டிப்பா. ஆனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஏன் சஸ்பெண்ட் பண்ணாம கட்சியை நிக்காம வச்சிருக்காங்க? அடுத்த ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. ரகசியங்களை வெளியே கொண்டு விட்டுருவார்ல, உடனே தாவேக்கே போயிடுவார், இல்லை ஏடிஎம்கே போயிடுவார். பல ரகசியங்கள் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நபர்கள் எப்பவுமே பல இடங்களில் தொடர்பு இருக்கும். நீங்கள் பல இடத்துல துண்டுபடுத்துருவாங்க. நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்கன்னா பல பூகம்பங்கள் வெடிக்கும், பல ரகசியங்கள் தெரியும்.
நீ 100 திருடா, நான் 100 திருடன், அவ்வளோதானே? ஆமா. நீ உன்னை பார்த்தா நான் உன்னை பார்த்தேன். இதில் என்னையா யார் யோகியன்னு சொல்லு. யாரு யோக்கியன்னு சொல்லு. சொல்லு, நான் சொல்கிறேன். அப்போது திருடனுக்கு ஜெல் கூட்டினா கத்த முடியாது, பப்ளிக்காக வந்து பிடிச்சிருவோம். இதே கதை தான் திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும். பல தலைவர்கள் பூரா கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க. எதுக்கு அது? எதுக்குன்னா யாரை பார்க்கறனே தெரியாமல் இருக்கிறது. ஓ, மற்றபடி கூலிங் கிளாஸ் கிடையாதுயா? கருப்பு கண்ணாடிக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு. கருப்பு ரகசியங்கள் இருக்கு. நாஞ்சில் மனோகரன் போட்டிருப்பாரு, கலைஞர் போட்டிருப்பாரு, எம்ஜிஆர் போட்டார்னா எம்ஜிஆர் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவன். எந்த அநியாயம் பண்ணலை. அவர் அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக போச்சு. அவர் தோற்கவே இல்லை, வெற்றி தான். ஆமாம். நடிகைகளோடு இருந்தார், நடித்தார், போனார், வந்தார், அதெல்லாம் அந்த வழியாக தான் வந்தார். அவருக்கு ஆன வேலை, நீங்கள் அரசியலில் கக்கனும் காமராஜும் வேலை செய்திருந்தா எம்ஜிஆருக்கு வேலையெல்லாம் போயிருக்கும். ஆமாம், எம்ஜிஆருக்கு நீங்கள் பார்த்துக்கப்ப நான் வரலைன்னு போயிருப்பார். அவருக்கு அந்த வேலையை செய்ய கருணாநிதி தவறியதனுடைய விளைவு தான் எம்ஜிஆர் அரசியலுக்கே வந்தார். இதுதான் வரலாறு. அப்போ கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் யார் அது இந்த மஞ்சள் கலரு ஆற்காடு, அதை பாரு, யார் அது சேப்பு கலரு, அது பாரியா, இப்படி. அப்போது இது போன்ற அரசியலில் ராஜீவ்காந்தி வந்ததனுடைய விளைவு இதெல்லாம் ஒரு பெரிய தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அந்த இதில் இன்ஸ்டாவில் சேட்லாம் பார்க்கும்போது பள்ளிக்கா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, நான் உங்களுக்கு அண்ணா வேணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. ஆனால் இல்லை, அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், அப்பெல்லாம் அண்ணான்னு கூப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஐயா. அதாவது அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஃப்ரெஞ்சு கிஸ்ஸுனா அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் எப்பவுமே ஒருவரை ஒருவர் பார்த்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஓ, அன்பின் வெளிப்பாடு. ஆண் பெண் 2 பேருமே. அந்த வேறுபாடே இல்லை. அந்த வேறுபாடே இல்லை, அங்கே இல்லை. ஒரு ஆண் பெண் 2 பேருமே இப்போ பார்த்தாலுமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, பெண். ஜெர்மனில், பிரெஞ்சிலலாம். ஆமாம். ஓ, எனக்கே நிறைய ஆண் நண்பர்கள் முத்தம் கொடுத்தான், பெண் நண்பர்கள் பார்த்த பெண்கள்லாம் முத்தம் கொடுத்தாங்க. அது அந்த நாட்டு கல்ச்சர். பரவாயில்ல, நீங்க நல்லா வாழ்ந்துருக்கீங்க இல்லையா? அந்த கல்ச்சர் பரவாயில்ல சொல்ல வரேன். நீங்க வேற 2 அர்த்தத்தில் பேசுறீங்க, நான் ஒரே அர்த்தத்தில் பேசுறேன். நானும் ஒரே அர்த்தம். அந்த கல்ச்சர் பிரகாரம் அந்த அதாவது அங்க வந்து அவர்களுக்கு இந்த அதாவது வேற்றுமை இருக்காது. ஓ, ஒரே மாதிரி தான். இப்ப நம்மளால பார்த்தா என்ன பண்ணுவான், வேற அர்த்தத்தோட கட்டிப்பிடிப்பான். ஓ, வேற அர்த்தத்தோட வேற எண்ணத்தோட கட்டிப்பிடிப்பான். அங்கே அப்படி அந்த சூதுவாது இதெல்லாம் அங்கே இருக்காது. எங்கள் வெள்ளைக்காரங்க வேணுமா போயிட்டே டைவர்ஸ் மேரேஜ், அவ்வளோதான். அங்கே குழந்தை பெற்ற பிறகு தான் மேரேஜே நடக்கும். ஓ, அந்த கல்ச்சர் அப்படி தான். இங்கே அப்படி பண்ணால் என்ன பண்ணுவான், அருவா பேசும். கண்டிப்பாக. இப்போ இவரும் அதானே கேட்டிருக்காரு, அது என்ன தப்பு இருக்கு? இல்லை, இவர் ஃப்ரெஞ்சு கிசு கேட்பதற்கு இவர் ஜெர்மானியாரோ ஃப்ரெஞ்சுக்காரரோ அல்லவ. இவர் எந்த ஊருக்காரு, ராமநாதபுரத்துக்காரர் இல்லை. ஆமாம், ராமநாதபுரத்துக்காரர் எப்போ ஃப்ரெஞ்சுக்காரராக மாறினார்? இப்போ ராமநாதபுரம் இதெல்லாம் கேட்கக்கூடாதான்னு கேட்குறேன். அங்கே எங்கே போய் பேசி பாருங்க, சூடு சொரண உள்ள மாவட்டங்களை தமிழ்நாட்டினுடைய தெற்கு மாவட்டங்கள் தான். எட்டி பார்த்தானா வெட்டுவான். ஏன்டா என்ன பொண்டாட்டி அக்கா தங்கச்சியை எட்டி பார்த்தேன்னு கட்டி பிடிக்க முடியுமா? அருவா தான் கட்டி பிடிக்கணும். உணர்ச்சி உள்ளவன், மானம் உள்ளவன், சூடு உள்ளவன், சொரணை உள்ளவன் வாழ்கிற பகுதி எங்கே? தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி தான். அதுக்காக மேற்கு வடக்கெல்லாம் சூடு சொரணை இல்லைன்னு சொல்லலை. அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, சால்ட் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்றாங்க. உப்பு, உரப்பு, காரம்லாம் அதிகமாக சாப்பிட்றவன் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி மக்கள். அதனால் இவர் தென்பகுதியிலேருந்து வந்து பிரெஞ்சு கிஸ் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ திமுக அந்த பிரெஞ்சு கிஸ் தான் காரணம் போட்டு கொடுத்தது. ஆமாம். யார்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு விவசாயம் இருக்குல்ல. ஓ, யாரை பார்த்தாலும் பிரெஞ்சு கிஸ் கேட்டா. இப்போ மொத்தமாக என்ன கொடுத்துட்டாங்க, திருநெல்வேலி கிஸ் கொடுத்துட்டாங்க. ஓ, இப்போ இது ஒரு பேசும் பொருளாக போய் இப்போ அவருக்கு அங்கே கோயம்புத்தூர் எம்எல்ஏ கனவு தகர்க்கப்பட்டதா இல்லை எனக்கு கேட்டால் பொய்யாமொழி ரெக்கமெண்டேஷனில் சீட்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஓ, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ராஜீவ்காந்தி எம்எல்ஏவாகி மந்திரி ஆனாலும் ஆச்சரியப்படுறது. இதான் தகுதி. பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் குழி தோண்டிட்டே இருக்க, பெண் தொண்டர்கள் எல்லாம் குழி கோஷம் போட்டே இருக்க வேண்டியதுதான். கோஷம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் அரசியல். கண்டிப்பாயா, பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.